ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் என்ன அழகாக பூத்து நிற்கிறாங்க பாருங்கள். மொத்தம் 4 பூ பூத்தாங்க. ஒரு பூ ஆடிடுச்சு, 3 பூ ஃப்ரெஷ்ஷாக அழகாக வாசனையாக இருக்குதாங்க. நான் வரக்கூடிய டைம் அவ்வளோ வாசனையாக இருந்து சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது கட்டிங் மூலம் நான் வளர்த்த செடிங்க. இந்த டைம் மழை டைம் நீங்கள் கட்டிங் மூலம் நிறைய ரோஸ் செடியை உருவாக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழையாக இருக்குது, மாடி மேலே வரவே முடியல. ஜலுபுலுன்னு இருக்குது. மழையும் பெய்ய மாட்டேங்குது, சின்னதாக துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பொன்னாங்கண்ணி கீரை என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்தது. சரி, மாடி தோட்டத்தில் நட்டு பார்க்கலாம்னு சொல்லி நட்டு வச்சுட்டேன். சின்ன பாட்டில் தான் நட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அப்புறமா நமக்கு பெரிய பாட்டில் மாற்றி நட்டுக்கலான்ட்டு. இது நான் மாடி தோட்டத்தில் பறித்த பாவக்காங்க. அதை என்ன பண்ணேன் நீங்கள் தெரிய வேண்டாமா, சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மசாலா, அதுலேயும் விதை வந்துச்சு பாருங்கள். அந்த விதையை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்ன மசாலா வச்சுருக்கேன்னா கொஞ்சம் லெமன் சாறு, கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் தான். நல்லா விரைவி வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மொறுமொறுன்னு இருக்கும், அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்கூடிய டைம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.